வணக்கம் நண்பர்களே, இது நம்ம சேனலோட 2வது vlog வீடியோ. இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுறது என்னோடய பழைய ஃபோன் மண்டையை போட்டுருச்சு. அதனால் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக பக்கத்தில் உள்ள நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணனோட கடைக்கு போயிட்டுருக்கோம். பார்க்கிங்கில் நம்ம நண்பர் காவாக்குள்ளே கவுந்துருவாருன்னு நினச்சேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாரு. நம்ம அண்ணன் ஃபோனை கிட்டுன்னு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிரித்து பார்த்துட்டு பேட்டரி பை மட்டும் தான் போயிருக்கான், அவனை மட்டும் மாத்திரம் போதும் அப்படின்ட்டாரு. நான் உடனே வழக்கம் போல பழைய பேட்டரி ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு நம்ம நண்பர் சொன்னது யூடியூப். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட இதுதான் தோணுச்சு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பின்னாடி ஒரே சவுண்டு. என்னடா சவுண்டு திரும்பி பார்த்தா ட்ரெயின் போகிறதுக்காக போட்டு வந்து பேரிகார்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால 2 சைட்லேருந்து வண்டிங்க வரதுனால ஒரே டிராஃபிக் ஜாமு. கிட்டத்தட்ட அந்த டிராஃபிக் ஜாம் கிளியர் ஆகிறதுக்கே 20 to 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்களும் அங்கே ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு ஆப்ரேஷன் வால்லேருந்து வெளில வந்து என்னோட ஃபோனை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே பேக் கேஷும் போட சொல்லியிருந்தோம். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பங்காளி அவனோட அண்ணன் பையனுக்கு ஏதோ பொருள் வாங்கணும்னு சொன்னான். சரின்னு அதுக்காக கிளம்பிட்டோம். நாங்களும் பக்கத்தில் இருந்த ஒரு 2-3 கடையில் கேட்டு பார்த்தோம். ஆனால் அந்த பொருள் அங்கே கிடைக்கல. அதனால சரி நம்ம மார்க்கெட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு ஏதேதோ சந்துக்குள்ளெல்லாம் புந்து ஒரு வழியாக மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். நம்ம நண்பனை பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் திடீர்னு ரைட்டில் திரும்பிட்டான். நாங்கள் தாண்டி போயிட்டோம். மறுபடியும் ரிட்டன் திருப்பி வந்தால் நம்மளை பார்த்து சிரிக்கிறான். நம்ம தேடி வந்த பொருள் இந்த கடையில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மாடியில் இருக்குன்னாங்க. சரின்னு மாடிக்கு போய் பொருளை வாங்கிட்டு ரிட்டன் வரும்போதாவது லிஃப்ட்டில் வரும்னு சொல்லி நானும் பங்காளியும் மட்டும் லிஃப்ட்டில் வந்தோம். நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்டெப்லேயே வரேன்னு சொல்லிட்டு விட்டாரு. அப்படியே ரொம்ப பசி எடுத்ததுனால பக்கத்தில் உள்ள கடையில் போயிட்டு புரோட்டாலாம் ஆர்டர் பண்ணிட்டோம். இங்கே நம்மளுக்கு 2 வகையான சால்னா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே ஒரு இலை புரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது நல்லா சூடாகவே இருந்துச்சு. நான்லாம் எடுக்கும்போது சுட்டுருச்சு. அதுக்கப்புறம் நம்ம நண்பர் தான் அதை அப்படியே புத்தனாப்பில் நம்மளுக்கு எடுத்து வச்சாரு. உண்மையாகவே கிளி புரோட்டா ரொம்ப ருசியாகவே இருந்துச்சு நண்பர்களே. அதேமாதிரி நம்ம நண்பர்களும் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு வாய் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கொடுக்கும்போதே வாங்கிக்கங்க, அப்புறம் தர மாட்டாங்க. அப்புறம் நம்ம நண்பரோட வீட்டில் இட்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஆப்போசிட்டில் இருந்த இட்லி கடையில் அப்படியே கொஞ்சம் இட்லி வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகும்போது வண்டியில் ஒரே பாட்டும் கும்மாளமும் ஒரே வைப் பண்ணிக்கிட்டே வந்தோம். திடீர்னு சைடில் ஸ்வங்கின்னு ஒரு வண்டி முடிஞ்சு யாரான்னு பார்த்தா நம்ம பங்காளி. கடைசியாக வீட்டுக்கு வந்து வெற்றிகரமாக சேர்ந்துட்டோம்.